வணக்கம். செய்திச் சுருக்கம். பிரதமர் மோடியுடன் உதயநிதி சந்திப்பு. தமிழகத்தில் வருகிற 19ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் நடக்கின்றன. சென்னை, மதுரை, திருச்சி, கோவை ஆகிய இடங்களில் நடக்கும் போட்டிகளில் இந்தியா முழுவதிலும் இருந்து 5000த்திற்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். இந்த போட்டிக்கான நிறைவு விழா சென்னையில் பிரம்மாண்டமாக நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் டெல்லி சென்ற அமைச்சர் உதயநிதி இன்று பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார். கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியின் நிறைவு விழாவில் பங்கேற்க வருமாறு பிரதமர் மோடியிடம் உதயநிதி அழைப்பிதழ் வழங்கினார். பின்னர் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா மற்றும் ராகுலையும் சந்தித்து பேசினார். செந்தில் பாலாஜி காவல் 14வது முறை நீட்டிப்பு. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி அமலாக்கத்துறையால் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார். புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அவரது காவலை ஜூன் மாதத்திலிருந்து 13 முறை சென்னை செஷன்ஸ் கோர்ட் நீட்டித்துள்ளது. ஜாமீன் கேட்டு செஷன்ஸ் கோர்ட்டில் 2 முறை மனு செய்தார். ஆனால் 2 முறையும் தள்ளுபடி செய்யப்பட்டது. ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்தார். அங்கும் ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடியாயின. செந்தில் நீதிமன்ற காவல் இன்றுடன் முடிந்த நிலையில் புழல் சிறையில் இருந்து வீடியோ கான்பரன்ஸ் வழியாக ஆஜர்படுத்தப்பட்டார். அவரது நீதிமன்ற காவலை ஜனவரி 11 வரை நீட்டித்து நீதிபதி அல்லி உத்தரவிட்டார். 14வது முறையாக காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. 3வது முறையாக ஜாமீன் கேட்டு சென்னை செஷன்ஸ் கோர்ட்டில் செந்தில் மனு செய்துள்ளார். பண பரிமாற்ற வழக்கில் தனக்கு எதிராக போலி ஆவணங்கள் தயார் செய்யப்பட்டுள்ளன. 200 நாட்களுக்கு மேல் சிறையில் இருப்பதால் உடல் நலனை கருத்தில் கொண்டு ஜாமீன் கொடுக்க வேண்டும் என மனுவில் கூறியுள்ளார். இது தொடர்பாக ஜனவரி 8க்குள் பதிலளிக்க அமலாக்கத்துறைக்கு செஷன்ஸ் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கு ஆஜராகாத பொன்முடி மகன். தமிழகத்தில் 2006 முதல் 2011 வரையிலான திமுக ஆட்சியில் பொன்முடி கனிமவள அமைச்சராக இருந்தார். அப்போது அவரது மகன் கௌதம சிகாமணி விழுப்புரத்தில் செம்மண் எடுக்க அரசு அனுமதி பெற்றார். அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக செம்மண் வெட்டி எடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. பொன்முடி, அவரது மகன் கௌதம சிகாமணி, உறவினர் ராஜமகேந்திரன் உட்பட 8 பேர் மீது 2012இல் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. அரசுக்கு 28 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக லஞ்ச ஒழிப்புத்துறை குற்றம் சாட்டியது. வழக்கு விழுப்புரம் மாவட்ட கோர்ட்டில் விசாரணையில் உள்ளது. இந்த வழக்கை அடிப்படையாக வைத்து கடந்த ஆண்டு ஜூலை 17இல் பொன்முடி, அவரது மகன் கௌதம சிகாமணி தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. கணக்கில் வராத 81 லட்சம் ரூபாய் பணம், 13 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பிரிட்டன் கரன்சி பறிமுதல் செய்யப்பட்டது. 42 கோடி ரூபாய் நிரந்தர வைப்புத் தொகையை அமலாக்கத்துறை முடக்கியது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கௌதம சிகாமணி உட்பட 6 பேருக்கு எதிராக சென்னை செஷன்ஸ் கோர்ட்டில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. நீதிபதி மலர் வாலண்டினா முன் வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. கௌதம சிகாமணி தவிர மற்றவர்கள் ஆஜராகினர். குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒருவரான ராஜமகேந்திரன் தரப்பில் வக்கீல் பிள்ளை ஆஜரானார். குற்றப்பத்திரிகை ஆவணங்களில் ஒரு சில பக்கங்களில் உள்ள விவரங்கள் சரியாக புரியவில்லை. அது குறித்து அமலாக்கத்துறை தெளிவுபடுத்த வேண்டும் என வக்கீல் பிள்ளை வாதிட்டார். வழக்கு விசாரணையை ஜனவரி 24க்கு தள்ளி வைத்து நீதிபதி உத்தரவிட்டார். 5000 ரூபாய் தர சொன்னீங்களே, இப்ப கொடுங்க ஸ்டாலின். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியின் அறிக்கை. கடந்த அதிமுக ஆட்சியில் பொங்கல் தொகுப்புடன் 2500 ரூபாய் ரொக்கமும் வழங்கப்பட்டது. அப்போது எதிர்க்கட்சியாக இருந்த ஸ்டாலின் 2500 போதாது, 5000 ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்க வேண்டும் என்று சொன்னார். ஆனால் ஸ்டாலின் முதல்வரான பிறகு 2022இல் பொங்கலுக்கு ரொக்க பரிசு வழங்கவில்லை. உருகிய வெல்லம், பள்ளி விழுந்த புளி, கலப்பட மிளகு என தரமற்ற பொருட்களை பொங்கல் தொகுப்பாக வழங்கி கேலிக்கு உள்ளானார். கடந்த ஆண்டு பொங்கல் தொகுப்புடன் 1000 ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டது. இந்த ஆண்டு பொங்கல் தொகுப்பை மட்டும் திமுக அரசு அறிவித்துள்ளது. எனவே இந்த ஆண்டு அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் பொங்கல் பரிசுடன் 1000 ரூபாய் ரொக்கம் வழங்க வேண்டும். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி மக்களுக்கும், எண்ணூர் கடலில் கச்சா எண்ணெய் கலந்ததால் பாதிக்கப்பட்ட மீனவர்கள் குடும்பங்களுக்கும் பொங்கல் பரிசுடன் 5000 ரூபாய் ரொக்கம் வழங்க வேண்டும் என்று பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். திறந்து 1 வாரம் கூட ஆகல, 2 சுவர்கள் இடித்து அகற்றம். சென்னை நகரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க வண்டலூரை அடுத்த கிளாம்பாக்கத்தில் பஸ் ஸ்டாண்ட் அமைக்கப்பட்டது. டிசம்பர் 31இல் ஸ்டாலின் திறந்து வைத்தார். தென் மாவட்டங்களுக்கு இங்கிருந்து தான் பஸ்கள் கிளம்பும் என அறிவிக்கப்பட்டது. புது பஸ் ஸ்டாண்ட் திறக்கப்பட்டதிலிருந்து அடுக்கடுக்காக பிரச்சினைகள் எழுந்துள்ளன. கிளாம்பாக்கத்திலிருந்து சென்னை நகருக்குள் செல்ல பஸ் மாறி செல்ல வேண்டும். எஸ்இடிசி பஸ்கள் நிற்கும் இடத்துக்கும் மாநகர பஸ்கள் நிற்கும் இடத்துக்கும் இடையே உள்ள தூரம் அதிகம். அரசு பேட்டரி கார் வசதி செய்திருப்பதாக கூறினாலும் எல்லோரும் அதில் செல்லும் வாய்ப்பு கிடைப்பதில்லை.
உடைமைகளை சுமந்து கொண்டு நீண்ட தூரம் நடந்து செல்ல வேண்டியிருப்பதாக பயணிகள் கூறினர். இதையடுத்து மாநகர பேருந்துகள் நிற்கும் இடத்துக்கும் வெளியூர் பஸ்கள் நிற்கும் இடத்துக்கும் இடையே இடைஞ்சலாக இருந்த தடுப்புச் சுவர் இடிக்கப்பட்டது. பயணிகள் எளிதாக செல்லும் வகையில் வழி அமைக்கப்பட்டது. இன்னொரு சுவரும் இதேபோல இடைஞ்சலாக இருப்பதாக பயணிகள் கூறினர். சுவர் இருப்பதால் வெகு தூரம் சுற்றிச் செல்ல வேண்டியிருப்பதாக தெரிவித்தனர். இன்று பஸ் ஸ்டாண்டில் ஆய்வு செய்த அமைச்சர் சேகர்பாபு அந்த சுவரை இடிக்க உத்தரவிட்டார். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் திறக்கப்பட்ட ஒரு வாரத்திற்குள் 2 சுவர்கள் இடிக்கப்பட்டுள்ளது. தண்டனை வழங்கிய பெண் நீதிபதியை டேபிள் மீது பாய்ந்து அடித்த குற்றவாளி. அமெரிக்காவின் லாஸ் வேகாஸ் நகரில் தாக்குதல் வழக்கில் கைதானவர் டியோப்ரா ரெட்டன், வயது 30. இவர் மீது ஏற்கனவே பல்வேறு குற்ற வழக்குகள் உள்ள நிலையில் இந்த வழக்கு விசாரணை நிவேடா நகர கோர்ட்டில் நடந்தது. விசாரணை முடிந்த நிலையில் நீதிபதி மேரி கே ஹால்தஸ் எனும் 62 வயது பெண் நீதிபதி தீர்ப்பு வழங்கினார். ரெட்டன் தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் அவருக்கு சிறை தண்டனை வழங்கும் தீர்ப்பை நீதிபதி படித்துக் கொண்டிருந்தார். அதற்கு முன்னதாக ரெட்டனின் வக்கீல் ஜாமீன் கேட்டபோது அதனை நீதிபதி மேரி மறுத்தார். இதனால் கடும் கோபத்தில் இருந்த குற்றவாளி ரெட்டன் தீர்ப்பு வாசித்த நீதிபதியை திடீரென தாக்கினார். கண்ணிமைக்கும் நேரத்தில் ரெட்டன் டேபிள் மீது பாய்ந்து வருவதைக் கண்டு நீதிபதி மேரி தப்பிப்பதற்குள் அவரை கீழே தள்ளினார். அங்கிருந்த பாதுகாவலர்கள், சிறை அதிகாரிகள் ரெட்டனை மடக்கி பிடித்தனர். அவர்களையும் தள்ளிவிட்டு நீதிபதியை தாக்க முயன்றதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சம்பவம் அனைத்தும் கோர்ட் சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. காயங்கள் ஏதும் இல்லை என்றாலும் கீழே தள்ளி இழுத்ததால் நீதிபதி மேரியின் உடல்நிலை கண்காணிக்கப்படுகிறது. காயமடைந்த கோர்ட் பாதுகாவலர் ஒருவர் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டார். குற்றவாளி ரெட்டன் மீது ஏற்கனவே உள்ள தாக்குதல் வழக்குகளுடன் இந்த வழக்கையும் பதிவு செய்து போலீசார் விசாரிக்கின்றனர். அமெரிக்காவில் கோர்ட்டுக்குள் பெண் நீதிபதி மீது நடந்த தாக்குதல் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் இந்த ஆண்டு மண்டல விளக்கு பூஜைக்காக நவம்பர் 17 நடை திறக்கப்பட்டது. இந்த முறை தினசரி வரும் பக்தர்கள் கூட்டம் இதுவரை இல்லாத வகையில் அதிகரித்தது. இதனால் நிலக்கல்லில் இருந்தே வாகனங்கள் வரிசை கட்டி நின்றன. பம்பையில் இருந்து மலையேறி சுவாமி தரிசனம் செய்ய 14 மணி நேரம் தாண்டியும் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. அப்பாச்சி மேடில் இருந்து சன்னிதானம் வரை பக்தர்கள் பகுதி பகுதியாக காக்க வைத்து அனுப்பப்பட்டனர். இந்த சமயத்தில் சரியான உணவு, தண்ணீர் கிடைக்காமல் பக்தர்கள் அவதியடைந்தனர். 41 நாட்கள் மண்டல பூஜை காலம் முடிந்து டிசம்பர் 27 இரவு கோயில் நடை அடைக்கப்பட்டது. 3 நாட்களுக்கு பிறகு மகரவிளக்கு பூஜைக்காக டிசம்பர் 30ஆம் தேதி மாலை 5 மணிக்கு மீண்டும் நடை திறக்கப்பட்டு பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர். நடை திறந்தது முதல் மீண்டும் சபரிமலையில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. சபரிமலை கூட்ட நெரிசல் தொடர்பாக கேரள ஹைகோர்ட்டில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை விசாரித்த நீதிபதிகள் அனில் கே நரேந்திரன், ஜி கிரீஷ் அடங்கிய பெஞ்ச், சபரிமலை கூட்டத்தில் சிக்கி தவிக்கும் பக்தர்களுக்கு உதவ போதுமான அளவு தன்னார்வலர்களை பணியில் அமர்த்த திருவிதாங்கூர் தேவஸ்தானத்துக்கு உத்தரவிட்டது. தரிசனத்துக்காக காத்திருக்கும் பக்தர்களுக்கு குடிநீர், களைப்பு தீர்க்கும் உணவுகள் வழங்கவும் நீதிபதிகள் அறிவுறுத்தினர். போதிய அளவு குடிநீர் விநியோகம் குறித்து கேரள குடிநீர் ஆணையத்தின் கண்காணிப்பு பொறியாளர் தேவஸ்தானத்துடன் ஆலோசிக்க வேண்டும். வாகன நெரிசலை தவிர்க்க நிலக்கல்லில் அதிகபட்ச வாகனங்களை நிறுத்துவதற்கான வசதியை திருவிதாங்கூர் தேவஸ்தானமும் பத்தினம்திட்டா போலீசும் இணைந்து உறுதி செய்யவும் கேரள ஹைகோர்ட் அறிவுறுத்தியுள்ளது. சர்ச்சையில் சிக்குகிறதா லியோ? லோகேஷுக்கு ஹைகோர்ட் உத்தரவு. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய் நடிப்பில் அக்டோபரில் வெளியான லியோ படம் நல்ல வரவேற்பை பெற்று வசூலை குவித்தது. இந்த படத்துக்கு முழுமையாக தடை விதிக்க கோரி மதுரையைச் சேர்ந்த ராஜு முருகன் ஹைகோர்ட் மதுரை கிளையில் மனு செய்தார். லியோ படத்தில் நிறைய வன்முறை காட்சிகள் உள்ளன. லோகேஷ் கனகராஜுக்கு உளவியல் பரிசோதனை நடத்த வேண்டும். ஆயுத கலாச்சாரம், மதம் தொடர்பான முரண்பாடான கருத்து, போதைப்பொருள் பயன்பாடு, வன்முறை போன்ற சமூக விரோத கருத்துக்களை காட்சிப்படுத்தியுள்ளனர். இந்த காட்சிகளை பார்க்கும் இளம் வயதினர் தவறான பாதைக்கு செல்ல வாய்ப்புள்ளது. படத்தை தணிக்கை குழு ஆய்வு செய்ய வேண்டும். இந்திய குற்றவியல் தண்டனை சட்டப்படி வழக்கு பதிவு செய்ய வேண்டும் எனவும் மனுவில் கூறப்பட்டிருந்தது. வழக்கு நீதிபதிகள் கிருஷ்ணகுமார், விஜயகுமார் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் விளம்பர நோக்குடன் வழக்கு தொடர்ந்துள்ளார். அவரது மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என லோகேஷ் தரப்பு வக்கீல் வாதிட்டார். கோரிக்கையை ஏற்க மறுத்த நீதிபதிகள் படத்தில் எத்தனை வன்முறை காட்சிகள் இடம்பெற்றுள்ளன என கேள்வி எழுப்பினர். இது தொடர்பாக இயக்குனர் லோகேஷ் விரிவான பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை 4 வாரங்களுக்கு ஒத்திவைத்தனர்.